பெரிய பொண்ணோட மாமியார் என்ன பேச்சு பேசுது? எம்மா எம்மா, வா வா சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம். இங்கே இருக்கவே எனக்கு பயமாக இருக்குது. ஏண்டி, என்னைக்கு ஒரு நாளைக்கு தான் நம்ம வரோம், தினமும் இருக்க பெரிய பொண்ணுக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோ. ஆமாம் ஆமாம், பெரிய பொண்ணுக்கு வந்து கோயில் கட்டி தான் கும்பிடணும். எவ்வளோ பொறுமை சலையாக இருக்கா பற்றியா? இன்னும் நீங்களாம் கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டோம். நீங்கள் எங்கள் பெரிய பொண்ணை எவ்வளோ நல்லா பார்த்துக்குவீங்க. அதை பற்றி தான் நாங்கள் பேசின்னு இருக்கோம். உங்களுக்கு தெரியுது, அவளுக்கு தெரியுதா? நான் நம்ம அவளை கொடுமைப்படுத்துகிறேன்னு நினச்சினக்கா. கொடுமையா? அது நீங்களா? ஐயோ, நீங்கள் எவ்வளோ தங்கமானவங்க. நீங்களா கொடுமைப்படுத்துறீங்க? உங்களை மாதிரி மாமியார் கிடைக்கிறதுக்கெலாம் எங்கள் பெரிய பொண்ணு கொடுத்து வச்சுருக்கணும். ஆமாம், உங்களை மாதிரி மாமியார்லாம் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. சரியா சொன்னீங்க. உங்கள் மாமியார்லாம் எப்படி, என்ன மாதிரியா? இல்லை உங்களை கொடுமைப்படுத்துகிறாங்களா? எங்கள் மாமியார் உங்களை மாதிரி தங்கமானவங்க தான். என்னென்னா எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் நாங்கள் கொடுமைப்படுத்துவோம், இங்கே வந்து நீங்கள் உங்கள் மருமகளை கொடுமைப்படுத்துறீங்க. அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. என்னது, நீங்கள் கொடுமைப்படுத்தீங்களா மாமியாரை? இல்லை, எங்கள் மாமியாரும் தங்கமானவங்கன்னு சொன்னேன். 4 வார்த்தை நல்ல வார்த்தையாக பெரிய பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மாமியார் பேச்சு கேட்டு நடக்கணும், மரியாதை கொடுக்கணும் மாமியாருக்குலாம். அதெல்லாம் சொல்லி கொடுங்க. சொல்லித்தரோம். என் மருமகளை அனுப்பிச்சி விட்றேன். நல்லா அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன கிளம்பிட்டீங்களா? உங்கள் அம்மாவும் அப்பாவும் வேலை இருக்குன்னு ஓடி போயிட்டாங்க சீக்கிரமா. நாங்கள் தான் மாட்டினோம் உங்கள் மாமியார்கிட்ட. பெரிய பொண்ணு எப்படி தான் இருக்கிறேன் உங்ககிட்ட? வீட்டுக்கு வாசப்படி. மாமியார்னாலே இப்படி தான் இருப்பாங்க, தெரிஞ்ச கருத்துன்னு அதெல்லாம். ஆமாம், வீட்டுக்கு வாசப்படி தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு வாசப்படி நான் எங்கேயும் பார்க்கல தாயே. உன் வீட்டுக்கார் ரொம்ப தங்கமானவராக இருக்காரு. ஆமாம், அவருக்காக தான் நான் பொறுத்துன்னு இருக்கேன். இவங்க பண்ணுற சேட்டையாக கொடுமையெல்லாம். இல்லைன்னா எப்போவோ எங்கள் அம்மா வீட்டு கிளம்பி வந்துட்டு இருப்பேன். அவர் ஒருத்தருக்காக தான் பார்த்துன்னு இருக்கீங்க. பரவாயில்ல, உன் வீட்டுக்காரு அம்மாவை விட்டு கொடுக்காம, பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம நல்லா கரெக்டாக தான் பார்த்துக்கிறாரு. நீங்களும் இதே ஊரில் தான் இருக்கீங்க. எங்கன்னா வரீங்களா எங்கள் வீட்டுக்கு? எங்கள் அம்மா வந்தாங்க, அவங்க கூட வந்திருக்கீங்க. உங்கள் மாமியாரை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குடி. நாங்கள் எங்கடி வர்றது உன்னை பார்க்கறதுக்கு? எப்போ டைம் கிடச்சா வரோம். உங்கள் மாமியார் என்னைக்குன்னா ஊருக்கு போச்சுன்னா சொல்லு, அன்றைக்கி வரோம். அவங்க எதுக்கு ஊருக்கு போகிறாங்க? அவங்க பொண்ணு தான் இங்கே வரும், அவங்க போக மாட்டாங்க. அப்புறம் நாங்கள் எப்படி வர்றதுங்க சொல்லு? சரி, நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்கு. சரி, போய்ட்டு பெரிய பொண்ணு. சரி. கீதா, சீக்கிரம் வா, மாமியார் வருது, ஓடியா. ஐயோ, இதோ வந்துட்டேன். என்ன ஓட்டம் வராளுங்க பேர் பேய் பார்த்த மாதிரி. அங்கே நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கேன். அவங்க தான் போயிட்டாங்களா? வீட்டுக்குள்ளே போ. ஐயோ, இந்த பேயை பார்த்தா வர்றாங்களா? போய் வீட்டை பேருக்கு சாமான தொலைக்கு போய் நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருப்பேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களா? அத்தை செய்ய இத்தை செய்யணும். இருங்க, செய்கிறேன். அப்படின்னா வெட்டி முடிச்சிட்டு உனக்கு ரெஸ்ட் கேட்குதே. ஏமா சண்டே ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் போய் சாமானே தொலைக்கிறேன். ரெஸ்ட் வேணா ஒன்றும் வேணாம். சாமானை தொலைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 10 எழுந்துக்கும். தலையாக வலிக்குது. சாமான் தொலைக்க சோப்பு காலிட்டு இருக்கேன். எங்க என்னடி செல்லம்? செல்லத்துக்கு ஒன்றும் இல்லை. சாமான் தொலைக்க சோப்பு காலி ஆயிடுச்சு. செல்ஃபில் வச்சுருக்க பாருங்க, கொஞ்சம் எடுத்துன்னு வாங்க. அவ்வளோதானா? என் பட்டுக்கு வேறு எதுவும் தேவையில்லையா? நான் வேணா இந்த சாமான்லாம் கழுவி தட்டுமா? ஏங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை. அப்புறம் உங்கள் அம்மா வந்து உங்களை நான் குடும்பப்படுத்துன்னு சொல்கிறதுக்கா? போங்க, போய் சோப்பு மட்டும் எடுத்து கொடுங்க. ஆமாம், யாருமே பார்க்கல, போய் சோப்பு எடுத்துக்காங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சம் விட மாட்டாளே. இந்த மனுஷனுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சோப்பு தானே? ஆமாம், கொடுங்க. வேறு ஏதாவது வேலை இருக்கா? துணி ஏதாவது காய வைக்கணுமா என்ன? சொல்லு, செஞ்சிடாதியா. இன்னைக்குண்ணா பாசம் அருவியாக கொட்டுது. என் பொண்டாட்டிக்கு நான் வேலை செஞ்சு தரணும், ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறேன். இதில் என்ன இருக்குது சொல்லு? இது மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை உரிச்சு உப்பு கண்ணை போட்டுடுவாங்க. போங்க, உங்கள் வேலை போய் பாருங்க. என் பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சு தரதுக்கு நான் எதுக்கு பே பண்ணணும்? அப்படியா? அத்தை, உங்கள் பிள்ளை உங்களை கூப்பிட்றாரு பாருங்க. ஏண்டி சும்மா இருக்க மாட்டியாடி? நான் போகிறேன்ப்பா. எப்படி ஓடுறாரு பேர், அவ்வளோ பயம் அம்மாண்ணா. எப்படியாவது எல்லா புடவையும் விற்று இன்னைக்குள்ளே கோடீஸ்வரனா மாறிடணும். புடவை வேணுமா? புடவை விதவிதமாக ரகரகமாக புடவை. நம்ம ஊரில் யார் இது புதுசா புடவை வியாபாரி? வாங்கம்மா, வாங்க, குறைஞ்ச விலை அள்ளின்னு போங்க. வாங்க. குறைஞ்ச விலையாம்மா? போய் பார்க்கலாம். புடவை நல்லா இருந்தால் 4 புடவை வாங்கிக்கலாம். புடவைலாம் எவ்வளோப்பா? எவ்வளோப்பாவா? கணத்தை வந்து பாரு. நான் தாண்டி பெரிய பொண்ணு. பெரிய பொண்ணு எப்போ சேர்ந்து இந்த புடவை வியாபாரம்? அதையும் கேட்குறேன், இன்னிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். நம்ம பெரிய பொண்ணா இது? என்ன பெரிய பொண்ணு, புடவை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம், புடவை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ பாருங்க. பொங்கல் வேற வருது, விலை கம்மியாக இருந்தால் ஒரு 2 புடவை வாங்கிக்கலாம். வாங்கக்கா, வாங்க பாருங்க, புடவை பாருங்க, எது பிடிச்சிருக்கோ பாருங்க. பெரிய பொண்ணு நீ தானே புடவை வைக்கிறது? நான் யாரோன்னு பார்த்தேன். புடவை எடுத்தா எப்படி, மாசம் கட்டணுமா இல்லை வாரம் கட்டணுமா? நீ வாங்கி கட்டுவியோ இல்லை கட்டாமல் பீரோவில் வச்சுப்பியோ அதை பற்றி எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு வந்து புடவை வெட்டோன்னா காசு கட்டணும், மொத்த காசு கொடுக்கணும். தவணை முறைலாம் கிடையாது. என்ன பெரிய பொண்ணு எப்படி சொல்லிட்டேன்? ஆமாண்டி, நானும் எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணி பார்த்துட்டேன். இந்த மாதிரி கடன் கொடுத்து நான் தண்டை ஆனது போதும். இனிமேல் ஒருத்தர் கூட கடன் கிடையாது. காசை கொடுத்துட்டு பொருள் வாங்கி போயினே இரு. எல்லா புடவையும் நல்லா தான் இருக்கு. நம்மக்கிட்ட இந்த பிங்க் கலரு, பச்சை கலரு, ப்ளூ கலரு, ரெட் கலரு இருக்குது. இந்த ராமர் கலரு
இல்லை சரி அப்புறம் வாங்கிக்கலாம். பொங்கலுக்கு வந்து மங்களகரமாக இந்த மஞ்சள் கலர் புடவை வாங்கிக்கலாம். பெரிய பொண்ணு இந்த மஞ்சள் கலர் புடவை எடு. இந்த மஞ்சள் கலராக்கா? ஆமாம் ஆமாம் அதான். இந்தாக்கா பாருங்க. நான் எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இவங்க எடுத்துட்டாங்க. இந்த புடவை நல்லா மங்களகரமாக இருக்குது மஞ்சள் கலரில். இவங்களுக்குன்னா எப்படின்னா இந்த மாதிரி நல்ல நல்ல புடவைலாம் கிடைக்குதுன்னு தெரியல. ராணி மைண்ட் வாய்ஸ் நினச்சிங்கண்ணே வெளியில் பேசினுக்க. நீ உன் நல்லா ஊத்து பாரு, உன் மகள் கட்டிக்க என்ன நல்லா இருக்குன்னு பார்த்து எடு. அவங்க எடுத்து போய் பார்த்துன்னு இருப்பேன். அவ்வளோ சத்தமாக கேட்டுச்சு. இங்கே பார்த்தீங்களா நியூ கலெக்ஷன் கூட வந்திருக்கு. இது கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. என்னது நியூ கலெக்ஷனா? இந்த வர இரு. நல்லா இருக்கே டிசைன்லாம். பெரிய பொண்ணு இந்த புடவைலாம் கட்டி பார்க்கலாமா? ஒரு புடவை கூட கட்டி பார்த்துட்டு வரேன், கட்ட நல்லா இருக்கு தானே? என்னது கட்டி பார்க்க போறியா? வாங்கிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் கட்டிப்பாரு. என்னது கட்டி பார்க்க கூடாதா? பெரிய பெரிய கடையெல்லாம் பார்த்துருக்கியா? ட்ரையல் ரூம்னு ஒன்று வச்சிருக்காங்க. நம்மளுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ் அந்த ரூமுக்கு எடுத்துன்னு போயிட்டு போட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அந்த ட்ரெஸ் வாங்கிக்கலாம். இல்லைன்னா திரும்ப நம்ம அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி நான் கட்டி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா நான் வாங்கிப்பேன், இல்லை வாங்க மாட்டேன். ஏமா அந்த மாதிரி எங்கே போட்டு பார்த்து வாங்குற கடை கூட அங்கேயே போய் வாங்கிக்கோ. நீ ஒன்றும் வாங்க தேவையில்ல, கிளம்பு. பெரிய பொண்ணு ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை ஃப்ரீயாக தருவியா? இந்த ஆடி ஆஃபர் அந்த மாதிரிலாம் தருவாங்களே, அந்த மாதிரி பொங்கலுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா? உங்களுக்கு வீடு தேடி புடவை எடுத்துன்னு வந்து விற்கிறதுக்கு ஒரு புடவைக்கே ஒரு புடவை ஃப்ரீயாக கேட்பீங்க, அப்புறம் 2 புடவை கூட கேட்பீங்க, எல்லாமே கேட்பீங்க. என்ன பெரிய பொண்ணு சொல்ல வர? ஆஃபர் இல்லைன்னு சொல்றியா? இது வேற தெளிவாக விளக்கமாக உனக்கு சொல்லணுமா? ஆஃபர்லாம் எதுவும் கிடையாது. ஒரு புடவைக்கு வாங்கினா எதுவும் ஃப்ரீ கிடையாது. 10 புடவை வாங்கினா கூட எதுவுமே ஃப்ரீ கிடையாது தான். வேணா ஒரு 20 புடவை வாங்கு, 10 ரூபா கம்மி பண்ணி தரேன். என்னது 20 புடவை வாங்கினா 10 ரூபா கம்மி பண்ணி தரியா? 20 புடவைலாம் நான் எங்கே வாங்குறது? எனக்கு இந்த புடவை போதும். ராணி நீ என்ன பார்த்துன்னு இருக்க? புடவை வாங்குறியா இல்லையா? எனக்கு கூட டைம் ஆகுது, பக்கத்து ஊருக்கு வர போனோம். போது போச்சுன்னா வாங்க மாட்டாங்க. நீ தான் ரொம்ப கிராக்கி பண்ணுறியா? கட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற, ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீயை தரமாட்டேன்னு சொல்கிற. அதான் யோசிச்சுன்னு இருக்கேன். நீ இப்படியே யோசிச்சுன்னு நான் கிளம்புறேன். பெரிய பொண்ணு இந்த புடவை எவ்வளோ? அக்கா நீங்கள் வச்சிருக்கிறது வந்து 1500 தான். 200 கம்மி பண்ணி 1300 கொடுங்க. அப்படியா? சரி இந்த காசு எடுத்துன்னு வரேன். ஒரு கூட போதுமா உங்களுக்கு? இன்னொன்று வாங்கிக்கா, கம்மி பண்ணி தரேன். இல்லை பெரிய பொண்ணு நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இப்போ இந்த புடவை போதும். சரிக்கா. பெரிய பொண்ணு இந்த புடவை நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ இது? இந்த புடவையும் 1500 தான். 200 கம்மி பண்ணிக்கலாம், 1300 கொடு. பெரிய பொண்ணு ரவுண்டா 1000 ரூபாய் வச்சுக்கோ. எடுத்துன்னு வரேன். ஒழுங்கா புடவை வச்சுட்டு கிளம்பு. ஏன் பெரிய பொண்ணு நான் அப்படியானே இவ்வளோ கேட்டுட்டேன்? 1000 ரூபாய் தானே சொன்னேன். ஆமாம், பெரிய பெரிய கடையிலாம் போயிட்டு ஒட்டி வச்சுப்பாங்க 5000 10,000ன்னு. அதெல்லாம் வாங்கி முடியும் ரொம்ப வாங்கி வந்துருங்க. இந்த மாதிரி யாராவது இது மாதிரி சின்ன வியாபாரிங்க எடுத்துன்னு வந்து விற்கிறது தான் வேலை பேசி கம்மி பண்ணி எவ்வளோ கம்மி பண்ணி வாங்க முடியுமோ அவங்க வீட்டில் அடிக்க முடியுமா அடிச்சு வாங்குறது. நீ எங்கன்னா பெரிய கடையில் போயிட்டு வியாபாரம் பேசி பாரு, கழுத்து சொல்லி தள்ளிட்டு வாங்க பாரு. நானே வந்து 1500 புடவையை 1300 கொடுக்குறேன். ரொம்ப வாங்கி முடியும் வாங்கி போ. இவனா மிரட்டுற மாதிரி பேசுறா. சரி சரி கோவப்படாத. 1300 ரூபாய் தானே எடுத்துன்னு வரேன். நீனா எப்படியா நின்று தான் பார்த்துன்னு இருப்பியா? இரு கீதா போட்டோம். என்ன மொத்தமாக இதை கையில் வச்சுருக்கா? எது ஒன்று பாரு. பெரிய பொண்ணு இந்த 4 புடவை நான் எடுத்துக்கிறேன். நான் யார்ட்டையும் சொல்லாத. எது யார்ட்டையும் சொல்லாதியா? நீ காசு கொடுத்து வாங்க போகிற. நான் எதுக்கு யார்ட்டையும் சொல்லக்கூடாது சொல்கிறேன்? எல்லாரும் ஒரு புடவை தான் எடுத்துன்னு போயிருக்காங்க. நான் 4 புடவை வாங்க வந்து தெரிஞ்சுன்னு வச்சுக்க கண்ணு வச்சிருவாங்க. யார்ட்டையும் சொல்லாத. நான் இப்போ காசு எடுத்துன்னு வரேன். எப்படியோ போய் தொலை ஓ. பரவாயில்ல, ஒரு 6 புடவை வித்துச்சு. ஒரு பக்கத்துக்கு போயிட்டு ஒரு 10 புடவை வித்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் நமக்கு. பெரிய பொண்ணு எந்த காசு? வந்துட்டீங்களா? கொடு. 1300 சரியா இருக்கு. என்னது 1300 ரூபாய் இருக்கா? 2600 ரூபாய் இருக்கு பாரு. எந்த அந்த அக்காதும். அதான் சொன்னேன். உங்க 1500, அவங்க 1500. அதான் சரியா இருக்குன்னு சொன்னேன். அப்படியா? சரி பெரிய பொண்ணு இந்த நைட்டி பாவாடை இந்த ஜாக்கெட் பிட்டு அதெல்லாம் கூட எத்தனை வேணா வாங்கிக்கிறேன் நானே. அப்படிங்களா? நைட்டில் எடுத்துகிட்டு வந்து வாங்குவீங்களா? நீங்கள் நைட்டி போட்டு நான் 1 நாள் கூட பார்க்கவே இல்லையா? என் பசங்க போடுவாங்க. நான் கூட வீட்டில் இருக்கும்போது போடுவேன். வெளியில் வரும்போதெல்லாம் போட மாட்டேன். வீட்டில் இருக்கும்போது போடுவேன். எடுத்துன்னு வா. பாவாடெல்லாம் கூட எடுத்துன்னு வா. ஆமாம் பெரிய பொண்ணு அப்படியே இந்த மாதிரி சுடிதார்லாம் கூட எடுத்துன்னு வா. அந்த டாப்பு பேண்ட்டு ஷாலை தனித்தனியாக வருது பற்றியா? அந்த மாதிரி கூட எடுத்துன்னு வா. கொஞ்சம் விலை கம்மியாக பார்த்து எடுத்துன்னு வா. நல்லாவும் இருக்கணும் பார்க்கறதுக்கு. வாங்கிக்கிறேன். சரி எடுத்துகிட்டு வரேன். அடுத்த வாட்டி வரும்போது எடுத்துன்னு வரேன். நீ புடவை விற்கிறது உங்கள் மாமியாருக்கு தெரியுமா? ஏன்டி அதுவே ஞாபகப்படுத்துறேன். எங்கள் மாமியாருக்கு தெரியாது. நான் தெரியாதமா வந்து இருக்கண்டி போட்டுக்கிட்டு குத்துறாதடி. எதுவும் உங்கள் மாமியாருக்கு தெரியாதா? ஆமாக்கா தெரியாதுக்கா. அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கா. என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு கத்தோங்க்கா. அதுக்கிட்ட சொல்லாதீங்க. நீ ஏதாவது தப்பா செய்யறேன்னா வியாபாரம் தானே செய்யற, அதுக்கு உங்க மாமியா திட்ட போகுது. இந்த மாதிரி ரோடெல்லாம் வந்து விற்றா அவங்க மான மரியாதை போயிடுமா, அவங்க குடும்ப கௌரவம் குறைஞ்சி போயிடுமா. அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் என்னை விட்டு தேத்தி விட்டுரும். சரி நாங்கள் சொல்ல மாட்டோம், நீ தெரியாமல் பார்த்துக்கோ. அச்சோ இவங்க வேறு இங்கே தான் நிற்கிறாங்களே. காசு கொடுக்கும்போது தெரிஞ்சு போயிடுமோ நம்ம 4 புடவை எடுத்தது.
ராணி நீ இன்னும் புடவை வாங்கவே இல்லையா? ஆமா கீதா, பார்த்துட்டு இருக்கேன் எது வாங்கலான்னு. இப்படி போய் சொல்லிட்டு பார்த்தியா? எல்லா புடவை நல்லா தான் இருக்கு. பார்த்து எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோ. இல்லைன்னு வச்சுக்க, கடைக்கு போயிட்டு நம்ம இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி கடைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரதுக்குள்ள டயர்ட் ஆகி போயிடும். இங்கே நல்ல நல்ல புடவை விலை கம்மியாக தானே இருக்கு, பார்த்து வாங்கிக்கோ. ஆமாக்கா, அதான் எது வாங்கலான்னு பார்த்துன்னு இருக்கேன். நாங்களாம் பார்த்தோம் டக்கு டக்குன்னு செலக்ட் பண்ணல. அந்த மாதிரி எது உனக்கு பிடிச்ச டக்குன்னு செலக்ட் பண்ண முடிச்சு பார்த்துன்னு இருக்கேன். நம்ம புடவை எடுத்த கதை தெரிஞ்சிருந்தா அவ்வளோதான் முழுகுது. போயும் தொலைய மாட்டேதுங்க ரெண்டும். பெரிய பொண்ணு, இந்த புடவைலாம் கொஞ்சம் காட்டு, பார்க்குறேன் எது பிடிச்சிருக்கு. இவ கூட சேர்ந்து நம்ம நடிக்கணும் போல இருக்குது. இதோ காட்டுறேன். சரி, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகிறேன், நீ வாங்கிட்டு போங்க. சரிக்கா, போங்க போங்க. ஆமாம், நான் கூட சாப்பாடு வச்சுட்டு வந்தேன். என்ன வந்துட்டே இருக்கோம், நான் போய் படிக்க போகிறேன். போ. இந்த பெரிய பொண்ணு காசு. ஏம்மா குருடி அம்மா. கரெக்டாக இருக்குது. நான் காசு எத்தனை நேரம் உள்ளே போயிருந்தேனே, இவங்க 2 பேரும் என்ன பேசியிருந்தாங்க? சொரக்காயில் உப்பு இல்லைன்னு பேசியிருந்தாங்க. நைட்டி பாவாடெலாம் வேணுமா, சுடிதார்லாம் எத்தனை சொன்னாங்க. ஓ, அதான் பேசின்னு இருந்தாங்களா? நான் கூட என்னை பற்றி தான் பேசின்னு இருந்தாங்கன்னு நினச்சேன். ஆமாம், உன்னை பற்றியே பேசினாங்க. அவங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்லைன்னு பாரு, வழி விடு. இந்த புடவைல என்ன எதுவும் சாயம்லாம் போவதில்ல, புடவைலாம் சுருங்காதுல்ல? ஏம்மா நல்ல குவாலிட்டியான புடவை தான் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். சாயம்லாம் போகுது, சுருங்காது, நல்ல புடவை தான். சரி, நைட் எடுத்துட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் குரல் கொடு. சரி. ஏம்மா இனிமேல் இந்த தெரு பக்கமே வரக்கூடாது. சரி, நான் போகிறேன் வீட்டுக்கு, நீ கிளம்பு. எங்களுக்கு கிளம்பு தெரியும், நீ முதல் கிளம்பு. யார் இது ஓயாம அண்ணன்? யோ இருக்க இடத்துல போயா. ஏமா வழியில நின்று இடமா போவாங்க, வரமாட்டேன் இல்லைங்கம்மா. அந்த ஆளை இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு பாரு. புது வருஷம் பிறந்ததும் எல்லாரும் குபேரன் கோயிலுக்கு வந்திருக்காங்க, நிறைய பணம் கிடைக்கணும்னு. எவ்வளோ கூட்டம் பார்த்தியா ராணி? ஆமாக்கா, நம்ம கூட சீக்கிரமாக கிளம்பி வந்துருக்கணும். 9 மணிக்கு எவ்வளோ கூட்டம் பார்த்தியா? சீக்கிரமா லைனில் பண்ணிக்கலாம். வாங்க போகலாம். இங்கே பார்த்தியா பெரிய பொண்ணு கோமதி அக்காவை? எங்களை கூப்பிடாம எங்களுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் தெரியாமல் வந்திருக்கீங்களா? அப்படி இல்லை பெரிய பொண்ணு, வந்து கூப்பிடலாம் தான் பார்த்தோம். உங்கள் மாமியார் என்ன சொல்ல போகிறாங்க சொல்லிட்டு நாங்கள் மட்டும் வந்துட்டோம். எங்கள் மாமியார் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கு, வீட்டில் இல்லை. அதான் நாங்களும் வந்துடுறோம் கோயிலுக்கு. அப்படியா, ஊருக்கு போயிட்டாங்களா? எனக்கு தெரியாது, எல்லாரும் நான் கூப்பிட்டு இருப்பேன். அவங்க ஊருக்கு போகிறாங்கன்றத காலை தான் எனக்கு தெரியும். ஆமாம், நான் அவங்க போகும்போது பார்த்தேன். அவங்க அப்படி போனதான் நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பெரிய பொண்ணை கூட்டின்னு வந்துன்னே இருக்கேன் பார். சரி இப்படியே பேசினு இருக்காதீங்க, வாங்க லைனில் போய் நிற்கலாம். லைனில் போய் நின்று பேசலாம். ஆமாம் வாங்க போ, லைனில் நிற்கலாம். அக்கா உங்கள் பசங்களாம் வரலையா கோவிலுக்கு? அவங்க கோவிலுக்குன்னு சொன்னோன்னே வரவே இல்லை. இது எங்கே பீச்சுக்கு போகிறேன், சினிமாக்கு போனேன் அப்படின்னு சொல்லி முதல்ல எல்லாம் கிளம்பி வந்திருப்பாங்க. கோவிலுக்குன்னா நீ மட்டும் போன்னு சொல்லிட்டாங்க என்ன. பசங்க நல்லா உஷாராக தான் இருக்குதுங்க. கீதா, இது இவ்வளோ கூட்டமாக இருக்கு? இன்னைக்கு புது வருஷம் வந்திருக்கு இல்லையா, அதனால கூட்டம் அதிகமாக இருக்கு. இருமா, அது எனக்கு தெரியாதா? 12 மணிக்குள்ள சாமி பார்த்துட்டு வந்துருமா? அதுக்குள்ளே பார்த்துட்டு தான் நினைக்கிறேன். ஏன் குறிப்பாக 12 மணி சொல்கிறேன்? 12 மணிக்கு மேலே அன்னதானம் போடுவாங்க, அது போய் வாங்க தேவல. ஆமாண்ணா, நான் கூட மறந்தே போயிட்டேன். ஆமாம், இந்த மாதிரி அன்னதானமாக கொடுக்குற சக்கரை பொங்கல், இந்த புளி சாதம், இந்த சாம்பார் சாதம், தயிர் சாதம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? ஆமாம், இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் செஞ்சால் வரவே மாட்டேங்குது. ஆமாம், நம்ம செய்கிற சமையல சொல்லு, நாய் வச்சா கூட பார்த்துட்டு ஓடி போயிடுது. கோயிலுக்கு வந்தால் எங்கன்னா வாய் வச்சு சும்மா இருக்காங்களா பாரு. அவங்க 2 பேரும் அப்படி தான் நமக்கு தெரிஞ்ச கதை தானே. தாத்தா சீக்கிரமாக போங்க முன்னாடி. ஏமா முன்னாடி இருக்கவங்க போனாதானமா நான் போறதுக்கு, நானே வயசான காலத்துல நிக்க முடியாம நின்று இருக்கேன். என்னை வந்து போனா நான் எப்படி போறது? முன்னாடி இருக்கவங்க போட்டோம். ஒரு வெத்தலை பாக்கு, பூ, பழம் எதுவுமே வாங்கலையே. அக்கா, நம்மளே கடவுள்கிட்ட வந்து நல்ல அருள் கொடு, நல்ல பணம் கொடு அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கினதுக்கு போகிறோம். நம்ம எதுக்கு அவருக்கு வெத்தலை பாக்கு, பூ, பணம் கொடுக்கணும்? வேணா அப்படியே போங்க. இது நடி இது எப்படி சொல்கிறா? லைன் அவுத்து பாருங்க, போங்க முன்னாடி போங்க. நானே யாராவது சுருத்தாங்க ஓடிப்பாங்க, எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனே வரேன், யாருமே ஓடிக்கல இன்னும். இல்லை வேற பூ வாங்கல, பழம் வாங்கல, வேற கத் பேசுதுங்க. பெரிய பொண்ணு, ஏதாவது தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்டு தான் சுருத்தாங்க. இப்போ மண்டை உடைய சத்தம் தான் கேட்க போகுது, பார்க்குறியா? சரி லைன் அவுத்து பேர் போ. நம்மளை கேவலப்படுத்துறதுக்குன்னே கூட வந்திருக்குங்க. சூரத்தாங்க என்ன டேஸ்ட்டாக இருக்கும், அந்த டேஸ்ட்லாம் இவங்களுக்கு தெரியாது போகிறது. குபேர பகவானே, எங்களுக்கு நிறைய பணத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடு. எங்கள் வீட்லேயும் எப்பயுமே லட்சுமி கடாச்சின்னு தங்கி இருக்கணும். ஆமாம், நீங்கள் எல்லாரும் போட்டிருக்க மாதிரியே பணம் மாலை எங்கள் வீட்டில் இருக்கணும் நிறையா. லட்சுமி குபேரனும் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே வாசம் செய்யணும். எப்பயுமே வீட்டில் வந்து பணத்துக்கு குறைவில்லாமல் இருக்கணும், வருமானம் நிறைய வரணும். ஆமாம், பீரோ ஃபுல்லாக எங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நிறைய பணம் வரணும் வீட்டுக்கு. குபேர பகவானே, எனக்கு கீதாவை விட நிறைய பணம் கொடு குபேர பகவானே. கோயிலில் சாமி கும்பிட வந்த இடத்துல இப்போ 3 பேர் அடி வாங்க போறீங்க பாருங்க. ஏக்கா, யாரை சொல்கிறீங்க? சாமியை சொல்கிறீங்க? ஏண்டி கும்பிடு இருங்க, மனசுக்குள்ள சாமி கும்பிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் எங்கே குபேரன் கோயில் இருக்குது, லட்சுமி குபேரன் கோயில் இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. மண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற வழியில் ரத்னமங்கலம் இந்த ஊரில் வந்து நம்ம இறங்கிட்டோன்னா அங்கேருந்து ஷேராட்டோலாம் போகுது, நடந்து கூட போகலாம், பக்கத்துலேயே தான். அங்கே வந்து லட்சுமி குபேரன் கோயில் இருக்குது, பக்கத்துலேயே சாய்பாபா கோயில் இருக்குது, அப்புறம் அரைக்காசு அம்மன் இருக்காங்க, அப்புறம் 108 அம்மன் இருக்காங்க. வந்தீங்கன்னா
எல்லா சாமியும் நல்லா வழிபட்டு மன நிம்மதியோட போகலாம். குபேர பகவான் நிறைய பணமும் தருவார். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வர விருப்பம் தான் வந்து பாருங்க சாமியை. தரையில் மூஞ்சி பார்த்தா மூஞ்சி நல்லா பளிச்சுன்னு தெரியுது. நல்லா சுத்தமாக தான் துடைச்சிருக்கேன் நம்ம மருமக தரையை. என்ன நான் அப்படி சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்களா? இப்போ இருக்கு பாருங்க கச்சேரி. மருமகளே மருமகளே, இதோ வராட்ட. என்னத்த கூப்பிட்டீங்க? என்னத்த தலையில வச்சு போட்டு பயங்கரமா இருக்கீங்க பார்க்கவே. ஏண்டி உன்னை காலையிலே வீட்டில் துடைக்க சொன்னல, தலை நல்லா துடைக்க சொன்னல, துடைச்சியா இல்லையா? காலையில தொடச்சினத்த. இது தரச்சு துடையா இது? பாரு எவ்வளோ மண்ணு ஒட்டுது. இது தரச்சு துடையா இது? எனக்கு கூப்பிட்டு காமி பார்க்கலாம். அத்தை நான் தான் தொடச்சுன்னு சொல்றேன். யாருன்னா கூப்பிட்டு காமிக்க சொல்றீங்க? ஏன் உங்களுக்கே பார்த்தா தெரியலையா? எத்தனை வாடி துடைச்ச? எத்தனை வாட்டி துடைப்பாங்க? ஒரு வாட்டி தான் தொடச்சேன். அட நல்ல பொண்ணை தான் வளர்த்து வச்சிருக்காங்க. தரையை 3 வாட்டி துடைக்கணும், புரியுதா? இன்னும் 2 வாட்டி தொடை. போ மாப்பு தரையை எடுத்துன்னு வா. இது 3 வாட்டி துடைக்கணுமா? எங்க வீட்டில் ஒரு வாட்டி தான் துடைப்பான். ஆமா நீங்க பெரிய அப்படியே மகாராஜா பரம்பரை. போடி சொன்னது போய் சைடு. இந்த அத்தை ஒரு அளவு இல்லாம போயின்னு இருக்கு பாரு. மாமியார் நீ எதுக்கு வீட்டில் இருக்கிறா? உன்னை உட்கார வச்சு அழகு பார்க்கட்டா? வேலை செய்டி போய். மெதுவோட சாப்பிடணும் போல இருக்குது. போய் பருப்பு ஊற வைக்கலாம். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தான் நாளும் குப்பை மேடுதான். உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம், எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். ஆமா முதல்ல ஊட்ட சுத்தப்படுத்து. போயிட்ட நிலாவை சுத்தப்படுத்துறதுக்கு. மாப்பு தூரம் முடி. நீங்க ஏன் டக்குன்னு வந்தீங்க பக்கத்துல? பார்க்கவே நானு. இதை பார்க்கவே இல்லையா? நீ வேணும் தானே செஞ்சிருப்ப. அத்தை நான் போய் வேணும்னு செய்வேனா? தெரியாம படிச்சத்த. நல்லா 2 வாட்டி தொடச்சியா? பருப்பு ஊற வச்சுக்கலாம் பாரு. ஆட்டி போடு, வட சொல்லலாம். மிக்ஸில் அத்தை இந்த அரைச்சின்னு வந்துடுறேன். என்னது மிக்ஸில் அரைக்க போறியா? மிக்ஸிலாம் அரைக்க கூடாது. ஆட்டுக்கல் இருக்கு பாரு, அதில் போட்டு நல்லா புசு புசுன்னு உளுந்து அரைச்சி ஏற்றணுவா. ஏன் அத்தை மிக்ஸி இருக்கும்போது எதுக்கு ஆட்டுக்கல் அரைக்கணும்? அந்த காலத்தில் மிக்ஸி இல்லை, அந்த ஆட்டுக்கல் அரைச்சாங்க. இப்போ மிக்ஸி இருக்குல்ல, 5 நிமிஷம் வேலை முடிஞ்சிடும் பாருங்க. இங்கே பாரு, மிக்ஸிலாம் போட்டு அரைச்சினா மாவு சூடாயிடும், டேஸ்ட்டாகவே இருக்காது. ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் மாவு எடுத்து போய் வச்சுட்டு வா, மாவு ஊற்றிக்குவா. எது மாவு எத்துனருவா? சரி மாவு அரைக்கிறதுக்கு பருப்பு எத்தனை ஊற வச்சுக்கலாம் பாரு. இந்த மாமியார் கிட்ட மாட்டிக்கின்னு பெரிய தொல்லையா இருக்குது. ஆட்டுக்கல் அரி மாவுன்னு சொல்லிட்டு என்ன குழம்பு இருக்க? போ சீக்கிரம். அத்தை கல் பருப்பு எடுத்து வந்துட்டேன், உட்காந்து ஆட்டுங்க. என்னது நான் உட்காந்து ஆட்டவா? உட்காந்து ஆட்டு சீக்கிரம். ஐயோ இந்த கல் எப்படி சுத்தத்துன்னு கூட தெரியாது. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? அத்தை கல் சுற்றினே இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு அள்ளி போடுங்க. ஏண்டி ஒரு கையில் அந்த கல்லை சுற்று, ஒரு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு எடுத்து போடு. அது 2த்தையுமே நானே பண்ணணுமா? என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில் கேட்டாங்க, அந்த மன்னார் குடியில் கேட்டாங்க. நல்ல வேலை கேட்டுட்டு மட்டும் போனாங்க, வாங்கி போகாம போயிட்டாங்களே. பருப்பு எடுத்து போடுறே, வரைங்களை சுற்றின்னு இருப்பேன். எல்லாம் உன்னாலே வேணாம்னு சொன்னேன் தன்னாலே. என் கராகம் இங்கே வந்து மாட்டிக்கினேன். வட்டு கருப்பட்டிய வசமுள்ள ரோசாவ கட்டெரும்பு முச்சதுன்னு சொன்னாங்க. அதான் முச்சிச்சில்ல கட்டெரும்பு. இந்த மாவு நல்லா பொங்கி வந்துச்சு பாரு. போதும் போதும் எடுத்துரு. ஏப்பா போதுமா? கீரை வாங்கலையோ கீரை? எம்மா கீரை வாங்கலையோ கீரை? எம்மா பச்சையான கீரை, பச்சை பசையல்னு கீரை, கலர்ஃபுல்லான கீரை. எல்லா கீரையும் இருக்குது. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. கீரை கீரை உடம்ப இரும்பு மாதிரி ஆக்கணுமா? கீரை சாப்பிடுங்க. மூட்டு வலிக்கு முடக்கத்தான் கீரை. ரத்தத்தை சுத்த பற்றணுமா? அரைக்கீரை சாப்பிடுங்க. என்னம்மா இன்னைக்கு கீரை வியாபாரமா? ஆமாக்கா இன்னைக்கு கீரை தான். ஹாஸ்பிட்டலுக்கும் மெடிக்கல் ஷாப்புக்கும் போய் காசு செலவு பண்ணுறதுக்கு கீரை வாங்கி சாப்பிட்டு வீட்லேயே ஆரோக்கியமாக இருக்கலாம். அதான் கீரை வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டேன். இது என்ன கீரை இது? கலராக இருக்கு, நல்லா சூப்பரா. இதுவாக்கா தண்டு கீரை. பச்சை கலரில் வரும்ல, இது மாதிரி இப்போ சிகப்பு கலர்லையும் வருது. ஓ தண்டு கீரை தானே? என்ன தண்டு கீரை தானே அப்படின்னு சொல்கிறீங்க? இந்த தண்டு கீரையில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இதில் அப்படின்னா சத்து இருக்குதே. கொஞ்சம் பருப்பு போட்டு கலந்து ஒரு டேஸ்ட்டு, புளி போட்டு கலந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதானே அக்கா? இது மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஆனால் இதில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா? இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய சத்து கொடுக்குது. இது நிறைய சத்து இருக்குது நம்மளுக்கு. இது வந்து வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுது. வயிற்றில் அல்சர்னால வருது பார்த்தியா? அந்த பிரச்சனையும் சரி பண்ணுது. இப்போ நீங்கள் வச்சுக்கிங்க பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு கீரை. இந்த சிகப்பு கீரையில் வந்து பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்குது பார்த்தியா? அப்போ வயிற்று வலி, இடுப்பு வலி அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கீரை கையில் வச்சுக்கிறேன். அப்படியா? இந்த கீரையில் இவ்வளோ இருக்கா? ஆமாம், இதில் வந்து வைட்டமின், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து அதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ என்னமா சொல்றியே? எனக்கு ஒன்றுமே புரியலையே. சரி உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன். இது வந்து கருவுற்ற பெண்கள்லாம் இருக்காங்களா, இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம், அவங்களாம் சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதான் சொல்கிறேன். அப்புறம் வந்து நார்மலாகவே கல்லீரல் பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, கல்லீரல் பிரச்சனையும் இது சரிப்படுத்தும். அப்புறம் மூல நோயும் சரிப்படுத்தும். ஏன்னா இந்த கீரையில் வந்து நிறைய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது.
அப்புறம் வயிறு, ஈரல் இதுலலாம் வந்து புற்றுநோய் வந்து வருது, பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. அந்த மாதிரி வரதுனால நம்மளுக்கு இந்த குடல் கணையெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும். அதனால இதெல்லாம் சாப்பிட்றதுனால அந்த புற்றுநோயெல்லாம் வராமலேயே தடுக்கலாம். நம்மளுக்கு நோய் வந்துச்சு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத விட அது வரதுக்கு முன்னே இந்த மாதிரி கீரைலாம் சாப்பிட்டு நம்ம உடம்பு முதல்ல பாதுகாத்துக்கலாம். எம்மாடியோ, இந்த ஒரு கீரையிலே இவ்வளோ விஷயம் இருக்கா? இத்தனை நாள் இது எனக்கு தெரியலையே. இது வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சாப்பிடலாம். சீக்கிரமாக இது உடம்பு குறைச்சிடும். ஏன்னா கொழுப்புலாம் குறைச்சிடும், உடம்புல கொழுப்புலாம். அப்புறம் உடம்புல வந்து ரத்த செல்களையும் உற்பத்தி பண்ணி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருப்போம். ஓ, நான் குண்டா இருக்கேன்றதுனால இதை நீ என்கிட்ட சொல்கிற. அக்கா நல்ல விஷயம் தானே, அது சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம் ஆமாம். என்னடி இது இன்னைக்கு என்ன கீரை வியாபாரமா? வா நீயா? சரி வா, கீரை வாங்கிக்கோ. கீரையா? அதெல்லாம் யார் சாப்பிடுவாங்க? நீயே சாப்பிடு. நான் போயிட்டு வஞ்சர மீன் வாங்கிறதுக்கு போகிறேன். வஞ்சர மீன் தானே உனக்கு 20 ரூபாயில் வஞ்சர மீன் தரம் பாரிப்போ. என்னது 20 ரூபாயில வஞ்சர மீனா? அந்த கீரை எங்கே இருக்கு? அதுவும் இருக்கு. இந்தா வஞ்சர மீன். ஏண்டியா, எனக்கு என்ன கண்ணு தெரியல நினச்சிக்கிறியா? இது வஞ்சர மீனா? இது வஞ்சர மீன் இல்லை, பருப்பு கீரை தான். நீ 2 கிலோ வஞ்சர மீன் சாப்பிட்டேன்னா உனக்கு அந்த ஒமேகா 3 அந்த ஃபேட் இருக்கு பத்தியா, அது கிடைக்கிற சத்து வந்து இந்த 20 ரூபாய் ஒரு கட்டு கீரையில் உனக்கு கிடைக்கும். என்னடி சொல்ற? என்னது 2 கிலோ வஞ்சர மீன் இருக்க சத்து இந்த ஒரு கட்டு கீரையில இருக்கா? ஆமாம், நம்ம அவ்வளோ காசு கொடுத்து இந்த மீன் வாங்குறது 20 ரூபாய் கொடுத்து இந்த கீரை வாங்கினா அதுலேயும் சத்துலாம் இருக்குது. இந்த கீரை கூட வந்து பைத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? பெரிய பொண்ணு, நீ சொல்றதுக்கு நல்ல விஷயமா தான் இருக்குது. சரி கொடு கீரையை. என்னால் உனக்கு எவ்வளோ காசு மிச்சம் பார்த்தியா எனக்கு? பெரிய பொண்ணு, இதுல எந்த சத்தம் இல்லையா? இதுலேயே நிறைய சத்து இருக்குக்கா. இது வந்து உடம்பை குளிர்ச்சி பண்ணும். இந்த வெயில் காலத்தில் வந்து ஒரு மத்தியா வேர்க்குரு, இந்த சூடு கட்டி இதெல்லாம் வராமல் தடுக்கும் நம்ம வெயில் காலத்தில் சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் இதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் இது போக்கிடும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கா இதில்? ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும், ரத்தத்தில் நச்சுக்கள் எல்லாம் போக்கும். அப்புறம் வந்து பசிக்கவே மாட்டேங்குது, அப்படியே ஒரு மந்தமாக இருக்கலாம் குழந்தைங்களுக்குலாம், அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுனால பசியை வந்து தூண்டும். விலைக்கு நல்லா பசி எடுக்கும் இது சாப்பிட்றதுனால. குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப நல்லதா இது? சரி சரி. அது மட்டும் இல்லை, வயசானவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வயசானவங்களை வந்து நிறைய சாப்பிட முடியாது அவங்களால, அதனால நிறைய தண்ணி அவங்க குடிக்க மாட்டாங்க. இதில் வந்து தண்ணீர் கண்டக்ட் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வயசானவங்களுக்குலாம் இது வந்து இந்த கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த பித்தம் அதிகமாக போச்சு, தலை சுற்றுது, அந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த கீரை ரொம்ப நல்லது. இந்த கீரையில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கீரை கூட வந்து நம்ம பூண்டு சேர்த்து சமைச்சிக்கணும். ஒரு கட்டு கீரையில் எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தியா? இதெல்லாம் தெரியாமல் கிளம்பிட்டேன், கூட ஒன்று எடுத்துக்கணும். ஆமாம், எப்போ மழை வரும் எப்போ வெயில் காயும்னு தெரியல, அதனால தான் கொடையோட சுற்றலான்னு முடிவு எடுத்துட்டேன். நல்ல முடிவு தான். நானே மீன் கடைக்கு போகிறேன்னு சொன்னேன், இங்கே கீரை வாங்கி நின்று இருக்கேன். பெரிய பொண்ணு, இவளுக்கு தனியாக கிளாஸ் எடு. யாரு பெரிய பொண்ணா கீரை வைக்கிறது? ஆமாம் நான் தான். உனக்கு என்ன கீரை வேணும்? எனக்கு வந்து மணத்தக்காளி கீரை இருக்கா? இருக்கு.